வணக்கம் நண்பர்களே. அதாவது காசிக்கு நிகராக தன்னோட பாகவத்தை போக்குறதுக்கு உண்டான இடம் தான் இந்த அக்னி தீர்த்தம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருக்குது. இந்த ராமேஸ்வரத்தில் இருக்க அக்னி தீர்த்தமும் காசியில் இருக்க கங்கை நதி தீர்த்தமும் ஈக்குவல் சமம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேரால் காசிக்கு போயிட்டு தன்னோட பாவத்தையோ அதாவது புண்ணியத்தையோ சேர்க்க முடியாது. அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் இங்கே காசிக்கு போகிறதுக்கு பதிலாக ராமேஸ்வரத்துக்கு தன்னோட பாவத்தை போக்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புனிதமான இடமா மக்களால் நம்பப்படுது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாதர் கோவில் இருக்குது இல்லைங்களா, அந்த கோவிலுக்கு எதிர்க்கு தான் இந்த கடற்கரை இருக்குது. இதோட வரலாறு மற்றும் புராண கதை அப்படின்றது பார்க்கும்போது இது புராணங்களின் படி பார்த்திங்கன்னா ராமன் இருக்கார் இல்லையா, ராவணனை வதம் செஞ்சுட்டு அவர் வதம் செய்யும்போது பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அந்த தோஷத்தை போக்குறதுக்காக இந்த கடலில் ஸ்நானம் செய்கிறாரு. சரிங்களா, அந்த ராவணன் பார்த்திங்கன்னா ஒரு பிராமணராக இருந்ததுனால அவர் கொன்றதற்கு பாவத்தை தீர்க்க இந்த கடலில் நீராடினார். அதுக்கப்புறம் தான் ராமநாத சுவாமி லிங்கத்தை வழிபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் கூறுது. அது மட்டும் இல்லை, அக்னி பகவான் லங்கையில் ராவணன் தீய செயலுக்கு துணை நின்ற பாவத்தை போக்குறதுக்காக இங்கே சிவனை நோக்கி தவம் செய்கிறாரு. தவம் செய்து இந்த தீர்த்தத்தை உருவாக்குன்னு கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தில் சீதை தன் கற்புத்தன்மையை நிரூபிக்கிறதுக்காக அக்னி பிரவேசம் செஞ்ச இடம்தான் இது. அந்த அக்னி பிரவேசத்துக்கு அப்புறம் அக்னி பகவானால் தூய்மைப்படுத்தப்பட்டு மீண்டும் ராமரோட இணைஞ்ச இடம்தான் இந்த ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது. இங்கே சிறப்பு அப்படிங்கிறபோது என்ன பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் 64 தீர்த்தங்களில் முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் இந்த தீர்த்தம் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை மற்றும் புனித நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே நீராடி தன்னோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடமாகவும் இது இருக்குது. இந்த கடற்கரை பார்த்திங்கன்னா ஆழம் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. கொஞ்சம் தூரத்தில் கயிறு கட்டி வச்சுருக்காங்க, இதான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வர பார்த்திங்கன்னா இங்கே முழுகி நீராடலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சேஃப்டி தான், பாதுகாப்போடு தான் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா அலைங்கிறது அதிகமாக வராது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மெரினா பீச்லேயோ இல்லை பெசன் நகர் பீச்லேயோ அந்த மாதிரி பீச்சில் குளிக்கும்போது அலை பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் காற்றோட வேகத்துக்கு ஏற்ப. ஆனால் இங்கே அலைன்றது அதிகமாகவே இருக்காது. ஸோ அதனால் பயப்படாமல் வயசானவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும், அதாவது வயசானவங்க அவங்களால எப்படி உள்ளே போயிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. தைரியமாக பயப்படாமல் நீங்கள் போயிட்டு நீராடலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான இடமும் இருக்குது. அதை அடுத்தடுத்த நிகழ்வுகளை இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 22 தீர்த்தத்தை பற்றியும் போட போகிறேன். காசிக்கு போயிட்டு வந்திருக்கேன், அந்த வீடியோவை பற்றியும் போட்டுட்ருக்கேன். சரிங்களா, ஸோ இங்கே எடுத்துகிட்டு போகிற தீர்த்தம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் இங்கேருந்து தீர்த்தத்தை எடுத்துக்கங்க, வீட்டுக்கு எடுத்து போங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது நமக்கு தெரிஞ்ச உறவினர்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, சப்போஸ் அவங்க இறக்க நேரிடுது அப்படின்னா அவங்கள நீரால் குளிக்க வைப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை கொடுங்க. ஏன் அப்படின்னா தன்னோட பாவத்தை போக்கி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழியாக இந்த அக்னி தீர்த்தங்கிறது அவங்களுக்கு மோட்சத்தை தரும். அதனால தான் சொல்கிறேன்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் அந்த மாதிரின்றது இருக்கும். அந்த மாடுகளுக்கெல்லாம் ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஷெட்லேயே மாடுங்கள்லாம் தங்கிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீராட வரீங்க அப்படின்னா உங்களோட துணி விடுறது ஒரு வழக்கமாக இருக்கும். அதை நீங்கள் கடலில் விடாதீங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து கடலோட இயற்கை வளம் பாதிக்கும். ஏன்னா அங்கே நிறைய மீன் இருக்கும், ஆமைகள் இருக்கும். நீங்கள் விடுற துணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே போயிட்டு மாட்டிக்கிட்டு அதோட வாழ்க்கையை பாதிக்கும். ஸோ நீங்கள் குளிச்சுட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டி, நம்ம ஒரு வண்டி பார்த்தோம் இல்லையா, இந்த கடற்கரை ஓரத்துலேயே ஒரு வண்டி இருக்கும் சரிங்களா, அந்த வண்டி மேலேயே போட்டுருங்க. அதை வந்து அங்கே வேலை செய்கிற வேலையாட்கள் வந்து எடுத்துக்குவாங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி. அவங்க வந்து தனியாக ஒரு சுயம்புவாக ஒரு லிங்கத்தை செய்கிறாங்க. லிங்கத்தை செஞ்சு அந்த லிங்கத்தில் அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம்னா நீராடுறாங்க. ஏன்னா ராவணன் வந்து ராமன் வந்து தன்னோட பாவத்தை போக்குறதுக்காக அந்த மாதிரி தான் செஞ்சார். ஸோ அதுக்காக தான் இவங்களும் அந்த மாதிரி செய்கிறாங்க. இங்கே ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. அது மேலே இருக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இங்கே ஒரு மாடு சாப்பிட்டுட்ருக்கு. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்ன அப்படின்னா, ராமன் தன்னுடைய பாவத்தை போகிறதுக்கு சுயம்புலிங்கத்தில் இந்த மாதிரி தான் நீராடினார் அபிஷேகம் பண்ணி. அதே மாதிரி தான் இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. மக்கள் எல்லாருமே இந்த லிங்கத்தில் வழிபட்டு நீராடுறாங்க. இங்கே லிங்கத்துக்கு வழிபட்டுட்டு அங்கே போயிட்டு கடலில் நீராடுவாங்க சரிங்களா. இன்னொரு விஷயம், நீங்கள் வர்றீங்கன்னா ஒரே நாள்லேயே பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா கோவில் உள்ளார கூட்டங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். 2 நாள் பிளான் பண்ணிக்கிங்க. நிறைய இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. என்னென்ன இடம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே அக்னி தீர்த்தம் இருக்குது, பாம்பன் பாலம் இருக்குது, தனுஷ்கோடி இருக்குது. தனுஷ்கோடியிலேயே மண்டபம் ஒன்று இருக்குது சரிங்களா. அப்துல் கலாம் நினைவு மண்டபம் இருக்குது, ராமர் பாதம் இருக்குது, மிதக்கும் கல் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே நாள்லேயே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஒவ்வாமை இருக்கும், அலர்ஜி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் தண்ணியை தெளிச்சிக்கிங்க. நீராடணுன்ற அவசியம் கிடையாது. தண்ணியை தெளிச்சிட்டாவே போதும், சரியாயிடும். இங்கே பாருங்கள், எவ்வளோ துணியை போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க கடலில். இதுக்காக தான் சொன்னேன். ஸோ யாரும் துணியை கடலில் விடாதீங்க. அங்கே மேலே ஒரு இடம் இருக்குது, தண்ணியை நினச்சி துணியை அந்த இடம் போட்டு வச்சுருங்க. இங்கெல்லாம் போடாதீங்க. பாருங்கள், இங்கே வந்து இப்படி போட்டு போயிட்டாங்க. இது வந்து நிறைய மீனோட வாழ்க்கையை பாதிக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆமை, கடல் வாயு உயிரினம் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கே பாதிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா, இந்த ஓரம் வந்துலாம் குளிக்காதீங்க. ஏன்னா பாசி அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதனால் அங்கே யாரும் குளிக்காதீங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ துணி போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ துணி போட்டால் கடல் மாசுபடுமா படாதா? அதாவது கவர்மெண்ட் ஓரளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் க்ளீனாக இருக்கும் சரிங்களா. தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடம் தான் அது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கேயே தர்ப்பணமும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் ராமேஸ்வரத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா, காசியும் ராமேஸ்வரமும் ஒன்று கரெக்டாக. ஸோ அதுதான் இந்த வீடியோவே. நீங்கள் காசியில் என்னெல்லாம் ஒரு மகிமை நடக்குது போனால் அந்த மகிமை எல்லாமே இங்கேயும் இருக்குது, அந்த சிறப்பு எல்லாமே இங்கேயும் இருக்குது. அதுதான் ஒன்று. நீங்கள் எந்த பொருள் கொண்டு வரணும்னா எதுவுமே வேணாம், அவங்களோட அஸ்தி இருந்தால் மட்டும் கொண்டு வாங்க. மற்றபடி மீதி எல்லா பொருளும் இங்கேயே எதிர்க்கு ஆப்போசிட்டில் கடைலாம் இருக்குது, அந்த கடையில் விற்பாங்க. எல்லாத்தையும் இங்கேயே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை செஞ்சுக்கலாம். அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்தீங்கன்னா தங்குறதுக்கு உண்டான இடமும் இங்கே இருக்குது, மடம்லாம் இருக்குது. மடத்தில் வந்து ஒரு நாளைக்கு 200 250 தான் ஒரு ரூமுக்கு, 4 பேர் வரைக்கும் தங்கிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எங்கே தங்குறது, எங்கே யோசிக்க அந்த மாதிரி பிரச்சனையே வேணாம், தைரியமாக வாங்க.
வந்து 2 நாள் தங்கிட்டு போங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோ வருது. அடுத்தடுத்த வீடியோவை பார்ப்போம்.